அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். மைசூர் பக்கத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினாவில் இருக்கிற அந்த ரங்கன்திட்டு பேர்ட் சான்ச்சுரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் டிக்கெட்டை வாங்கிட்டேன், உள்ளே போக போகிறேன். இது வந்து பெங்களூர்லேருந்து சரியாக வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து வேடந்தாங்கலில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் தான் அந்த மாதிரியான பறவைகள் தான் இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ வேடந்தாங்கலில் பார்க்காதவங்க போயிட்டு அதை பாருங்கள். இங்கே வந்து நான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். ஒன்லி நம்ம வந்து இந்த விளாக் கேமராக்கு மட்டும்தான் நான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். நம்மளுடைய அந்த லென்ஸ் கேமரா வந்து 210 இருக்கிறதுனால அவங்க வந்து அதுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது வந்து பிலோ 200 வரைக்குமே வந்து ஒரு 150 ருபீஸ் இருக்குது. 200 to 500 வரைக்குமே வந்து 300 ருபீஸ் இருக்குது. அதனால் நான் வந்து அதை வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனிவே நம்ம உள்ளே போனாலும் அதை வந்து 200ல் வந்து அவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை கேப்சர் பண்ண முடியாது. அதனால் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அழகாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுறேன். பட் பறவைகளெல்லாம் ரொம்ப கிட்டத்தில் எடுக்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட அந்த லென்ஸு கேமரா இல்லாததுனால நான் எடுக்க போகிறதில்ல. பெரிய லென்ஸ் இனிமேல் நம்ம வந்து பெரிய லென்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம போகிறது சரியாக போகலாம் வாங்க. நாம் ரங்கன்திட்டு பேர்ட் சான்ச்சுரிக்கு வந்துட்டோம். பார்க்கிங் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. சஃபிஷியண்ட்டான பார்க்கிங் பிளேசஸ் இருக்குது, எதுவுமே சிக்கல் கிடையாது. அதே போல் என்ட்ரி டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 80 ரூபா, சின்ன பசங்களுக்கு 40 ருபீஸ் இருக்குது. சைல்டோட ஏஜ் லிமிட் வந்து 5 to 11 இயர்ஸ். அதே போல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தீங்கன்னா குரூப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ருபீஸ் சார்ஜஸ் இருக்கும். 120 ருபீஸ் போட் ரைடுக்கு வந்து பெரியவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அகைன் சைல்டுக்கு வந்து 40 ருபீஸ் தான். பட் இது வந்து பார்க் என்ட்ரி தனியாக, போட் ரைடு வந்து தனியான்றது கொஞ்சம் கூடுதலாக தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா இங்கே பார்க் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, ஒன்லி இங்கே போட் மட்டும்தான் இருக்கு. பார்க்குக்குள்ள பார்க்குற அளவுக்கு எந்த விதமான விஷயங்களும் வந்து இந்த இடத்துல இல்லை. அது ஒரு சின்ன ஏமாற்றமாக எனக்கு புரிஞ்சுது. இந்த பேர்ட் பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம போட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. போட்டிங்குள்ளே ஏறிட்டோம். ஸோ எங்கிட்ட கேமரா இருக்கிறது பார்த்துட்டு என்னை இங்கே உட்கார சொல்லிட்டாரு. ஸோ நல்லாயிருக்கு, பார்க்கலாம். இந்த ரங்கன்திட்டு பேர்ட் சான்ச்சுரி பார்த்தீங்கன்னா மைசூர் போகிற வழியிலேயே வந்து மண்டியா மாவட்டத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினா டவுனில் தான் வந்து இந்த ரங்கன்திட்டு பேர்ட் பார்க் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினாலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரும் மைசூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பேர்ட் சான்ச்சுரி இருக்குது. இது வந்து மொத்தமாக ஒரு 40 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த பேர்ட் பார்க்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. காவேரி ஆறை ஒட்டியே வந்து அதனுடைய அந்த நீர்த்தேக்கத்தில் தான் வந்து இந்த பேர்ட் சான்ச்சுரி இருக்குது. இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை இந்த போட்டிங்குள்ளே இந்த ஏரியில் வந்து நம்மளை வந்து போட்டிங்கை கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய அழகு. அந்த பறவைகளை ரொம்பவே வந்து நெருக்கத்தில் பக்கத்தில் இருந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அந்த அழகு வந்து ரொம்பவே சூப்பர். இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வந்து கிடைக்காதது கொஞ்சம் வருத்தம் தான். அங்கேயும் இது போல் செஞ்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா 1940 பேர்ட் பார்க்காக வந்து இவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கே மக்கள் வந்து தோராயமாக வந்து ஆண்டுக்கு 3 லட்சம் பேர் வந்து வர்றதா வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இங்கே நிறைய வந்து பறவைகள் வந்து வருது. ஒரு 170க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து இந்த இடத்துல வருது. தோராயமாக 40,000க்கும் மேலே பறவைகள் வந்து இந்த இடத்துக்கு வந்து போகிறதா வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அதுவும் இப்போ வந்து நம்ம சீசன் வந்து தொடக்கத்தில் வந்துருக்குறோம். இன்னும் வந்து பிப்ரவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக் சீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஜனவரி எண்டு அதே போல் பிப்ரவரி எல்லாம் போல் ரொம்பவே நிறைய பறவைகள் இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலைகளும் வந்து இந்த ஏரியில் வந்து நிறைய முதலைகளும் இருக்குது. அங்கங்கே நம்மளால் வந்து பார்க்க முடியும். பறவைகள் ஒரு பக்கம்
பக்கம் இருந்தால் முதலைகளும் வந்து அந்தந்த இடத்துல வந்து இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் ஏரியில் எப்போவாச்சும் போகணுன்னா இந்த முதலை இருக்குது அப்படின்றத வந்து மறந்துட வேண்டாம். இந்த பறவைகளை ரொம்ப ஒத்து கவனிச்சிங்கன்னா நல்லாவே தெரியும் நமக்கு. அந்த பறவைகள் எல்லாமே வந்து அதுங்க கூடு கட்டி அதனுடைய அந்த குஞ்சுகளுக்கு வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதனுடைய அந்த குஞ்சுகளுக்கு இறை எடுத்து வந்து கொடுக்கறது, அதை வந்து வளர்க்குறதுன்னு சொல்லி அது ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு. அது இன்னும் பெரிய கேமரா இருந்தால் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ரொம்பவே அழகான போட் ரைடு. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம். அவங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த நீர்லேருந்து அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே இருக்கிற போட்டுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகத்தில் இருக்கிற அந்த நதிகளுடைய பேரை வச்சுருப்பாங்க. கோதாவரி, ஹேமாவதின்னு சொல்லி இந்த மாதிரியான பேர்களெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதில் பார்க்குறதுக்கு. இந்த பார்க்கை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிற அந்த விதம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த ரங்கன்திட்டு பார்க்கில் வந்து நிறைய மரங்கள் இருக்குது. ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து உங்கள் டிக்கெட் வந்து பார்க்குக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு 80 ரூபாவும், போட்டிங் போகிறதா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 120 ரூபாவும்,
கேமராவுக்கு வந்து அது ஒரு தனியாக வந்து ஒரு 150 ருபீஸ் வாங்கினாங்க. பட் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு தோணுது. மற்றபடி இடம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதில் நம்ம போட்டிங் வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். போட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பட் என்ட்ரி ஃபீஸ் வந்து 80 ரூபாய் ஏன்டா வாங்கினீங்கன்ற மாதிரி இருக்குது. எனிவே வேறு வழி இல்லை, வந்தாச்சு, பார்த்தாச்சு. ஸோ கிளம்பலாம். ஸோ மரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதை நல்லா மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க.